ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே இன்னைக்கு காலையில ஓபன் ஆகியிருந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தரிசனம் பார்க்கறதுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து டிடிடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா அப்டேட்டும் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தர்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில பவித்ரோற்சவத்தோட டிக்கெட் ஓப்பனிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஆகஸ்ட் மாசத்துக்கான கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட சேர்த்து தான் பவித்ரோற்சவம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பவித்ரோற்சவத்தோட டிக்கெட் 15ஆம் தேதி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து 3 days கண்டினியூ ஆன டிக்கெட், அதுக்குள்ளேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். ஒரு நபருக்கு 2500 ரூபா பே பண்ணி புக் பண்ணியிருப்பீங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் நம்ம 2 பேத்துக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களே இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த சேவை அட்டன் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்லையுமே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பவித்ரோற்சவத்துக்கும் டிடிடி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பவித்ரோற்சவத்தில் முக்கியமாக டிடிடி சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவித்ரோற்சவ சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆர் அலௌடு ஃபார் த 3 days டு பெர்ஃபார்ம் த சேவா டியூரிங் த சேவா பர்ஃபார்மன்ஸ் டே. அதாவது 3 நாளுமே நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா 3 நாளுமே அந்த சேவா நடக்குது இல்லையா, பவித்ரோற்சவம், அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அந்த டைம்ல உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்னபன திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் நடக்கும், அதுக்குமே உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி நாள் வந்து பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லி நடக்கும், அதுக்கும் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேருக்கெல்லாம் நீங்க பவித்ரோற்சவம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எங்க நாங்க 3 நாள் அங்க ஸ்டே பண்ணணும், டிடிடி எப்படி ரூம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ரூம் புக் பண்றதுக்கான லிங்க் வந்து அதுல காட்டல, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 4வது பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரூம் புக்கிங் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் அக்கமடேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் ஏஆர்பி கவுண்டர் இன் திருமலா, சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. Accommodation will be provided to the tickets holder for 3 days on the payment. Accommodation will not be given to single person, unmarried, minors. ஸோ இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதே இதில் டிடிடியோட ரூல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருத்தராக வந்து பவித்ரோற்சவம் பண்ணியிருக்கீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்கும். 2 பேத்துக்கு பண்ணியிருந்தீங்கன்னா ரூம் வந்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக திருமலையில் நீங்கள் வந்து இந்த பவித்ரோற்சவ டிக்கெட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு ஏஆர்பி கவுண்டர் சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கு. இந்த ஏஆர்பி கவுண்டரில் தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறவங்க எல்லாமே போய் ஸ்கேன் பண்ணுவோம். அங்கே தான் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து உங்களோட இந்த பவித்ரோற்சவ டிக்கெட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 நாளுக்கான ரூம் வந்து அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்ட் அண்ட் டெபாசிட் 500 ரூபாயோட சேர்த்து 100 ரூபா ரூம் எடுக்கிறீங்கன்னா 300 ரூபா சேர்த்து 800 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பவித்ரோற்சவத்துக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே லிங்க் வந்து காட்டலை அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 நாளைக்கு உங்களுக்கு ரூம் வந்து கிடைக்கும், நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஏஆர்பி கவுண்டரில் போயிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் த டைம் ஆஃப் த என்ட்ரி, அதாவது தர்ஷனுக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது சேவாவுக்கு என்ட்ரி ஆகும்போது பிளிக்ரிம் வந்து என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. கேரி இண்டிவிஜுவல் டிக்கெட் அண்ட் ஷெல் ப்ரொடியூஸ் த சேம் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி யூஸ் த டியூரிங் புக்கிங். அதாவது ஆதார் கார்டு ஒரிஜினல், அதே மாதிரி இந்த டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு பிரிண்ட் மட்டும் வச்சுக்காம ஒரு 4-5 பிரிண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அக்கமடேஷன் புக் பண்ணுற இடத்துலையும் பிரிண்ட் அவுட் கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இங்கேருந்து போகும்போதே அடிஷ்னலாக ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேலாக இருக்கிறவங்க வந்து வேஷ்டி ஷர்ட் அந்த மாதிரி போட்டு போங்க. ஸோ அங்கே போகும்போது சில டைம் வந்து ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அதனால மேல் துண்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா சாரீ, அதே மாதிரி இல்லைனா சுடிதார் வித்து துப்பட்டா போட்டுக்கணும். ஹாஃப் சாரீ கூட வந்து அலௌடு தான். அதே போல் உங்களோட டிக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன டைமுக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஆகணும். சுபதம் என்ட்ரன்ஸ் கிட்ட என்ன டைம் நீங்கள் ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஆகணும். அங்கேயே நீங்கள் வந்து உங்களோட லக்கேஜ் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எல்லாம் எதுவுமே கிடைக்காது, நார்மல் தர்ஷன் டிக்கெட் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி பிளிக்ரிம் வந்து கலெக்ட் த பிரசாதம் வித்தின் 24 hours த ரிப்போர்ட்டிங் டைம் ஆஃப் த தர்ஷன் சேவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து 24 hours நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பவித்ரோற்சவத்தில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 3 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஏஆர்பி கவுண்டரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவால டிக்கெட் ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவே முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் கூட பண்ணலாம். இதுல அடிஷ்னலா ஒரு நபருக்கு நம்ம 200 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். 300 ரூபாய்க்கு இதுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை, ரெண்டு பேரும் சேம் கியூ தான், சேம் தர்ஷன் டைம் தான். உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா புக் பண்ணணும், கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கணும், ஒரு 10 பேர் 15 பேருக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோட அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதுல வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிரீன்ல காட்டுறது எல்லாமே சேவா தான், ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ல நீங்க தர்ஷன் போக முடியாது. ஆகஸ்ட்லயுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேட்ல போக முடியாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் ஜூலை வந்து 31ஆம் தேதியும் ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா சேவாவுமே புக் ஆயிடுச்சு. இதுவே நீங்க வந்து 30ஆம் தேதி எல்லாம் கூட செக் பண்ணி பாருங்க, டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். இது 300 ரூபா ஓபன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். 300 ரூபா டிக்கெட் கிடைக்கலன்னா உடனே இதை தான் புக் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சேவா டேட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம். இப்போ நான் 28ஆம் தேதி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 28ஆம் தேதிக்கு மேல இருக்க டேட்டை நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பொறுத்து புக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 1க்கு வேணும்னா நீங்க ஜூலைல ஒரு டேட்ல பண்ணிக்கோங்க, அப்பதான் கிடைக்கும். ஜூலை நீங்க ஆகஸ்ட் 2ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு சேவா செலக்ட் பண்ணுங்க. கீழே தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்ல தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். 1ஆம் தேதி வந்து நமக்கு நைட் ஸ்லாட் தான் வந்து அவைலபிள் இருக்கு. 8 மணி 9 மணி அந்த ஸ்லாட் தான் அவைலபிள் இருக்கு. 10ஆம் தேதி மட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சேவாவும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ இதுல வந்து 2 டேட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்லாட் அப்படின்றத இதிலே பார்த்துக்கலாம். ஸோ என்ன டைம் ஸ்லாட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி கொடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. 10ஆம் தேதி மட்டும் எல்லா டிக்கெட்லயுமே மோரோவர் அந்த டேட் மட்டும் ஃபுல் ஆயிருக்கு. ஸோ இதுலயுமே 10ஆம் தேதி ஃபுல் ஆயிடுச்சு. மீதி டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. 19ஆம் தேதியில ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு, மீதி எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து 300 ரூபா ஓப்பன் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள்ஸ் இருக்கும். டேட்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். 10ஆம் தேதி தவிர மீதி எல்லா டேட்டுமே அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க இதுல கூட பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணோம், அதுக்கப்புறம் தர்ஷன் புக் பண்ணோம். இப்போ ஒரு 12 பேருக்குலாம் பண்றீங்கன்னா 2 பண்ணணும். 2 பேத்துக்கு சேவா பண்ணிட்டு திரும்ப 2 பேத்துக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க லேட்டஸ்டா புக் பண்ணிருக்க சேவா இங்க காட்டும். இந்த இடத்துல தர்ஷன் புக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அகாமடேஷன் புக் பண்றதுக்கும் திருமலைக்கு இதுல லிங்க் வந்து காட்டிடும். அதை யூஸ் பண்ணி திருமலா ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். மினிமமா நீங்க 2 பேத்துக்கு கண்டிப்பா நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் புக் பண்றதுக்கு திருமலைக்கு காட்டும். திருப்பதிக்கு அந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நாளைக்கு எந்த புக்கிங்ஸும் இல்லை. 23ஆம் தேதி 24ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவா புக்கிங்ஸ் வந்து இருக்கு. 24ஆம் தேதி தான் உங்களுக்கு திருமலை திருப்பதிக்கான ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல மற்ற டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கனாலுமே நீங்க காமனா ஓப்பன் பண்ற ரூம்ஸ் புக்கிங்ல பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் பிளான் பண்ணி போறவங்க, ஃபேமிலியா போறவங்களுக்கு ஆன்லைன் ரூம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்க ரீச் ஆகுற டைமுக்கு ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ரூம் மட்டும் கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். பிரைவேட் ரூம் உங்களுக்கு கன்வீனியன்ட்னு நினைச்சீங்கன்னா கர்நாடகா டெம்பிள் அகாமடேஷன்ல உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், அது நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா புக் பண்ணியிருந்தாலுமே நீங்க அதுலயும் தாராளமா அகாமடேஷன் புக் பண்ணலாம். வர்ச்சுவல் சேவா என்ன பெனிஃபிட்னா ஒரே நபருக்கு ஒரு மாசத்துக்கு 2க்கு மேல டிக்கெட் வேணும்னாலும், அதாவது ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்து ஒரு வாரத்துல பாக்குறதுனால நீங்க புக் பண்ணிக்கலாம். டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல காட்டாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ் வந்து நிறையவே நம்ம வந்து பண்ணலாம். அடுத்ததா டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸும் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் பார்க்கலாம். வீக்கெண்ட்ல தான் க்ரௌட் வந்து இருக்கும். வீக்டேஸ்ல வரீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா தாங்க இருக்கும். நேற்று சுவாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,825 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு க்ரௌட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் அப்டேட். கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மழை இருக்கு. கிளைமேட் வந்து காலையில கொஞ்சம் ஹீட் இருந்தாலுமே உங்களுக்கு ஈவினிங்லாம் வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் மழையா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற திங்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட். நேரடி சர்வ தரிசனத்துல ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பாக்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஆவரேஜா முன்ன பின்ன இருக்கும் உங்களுக்கு டைமிங். வீக்கெண்ட்ல போறீங்கன்னா நேரடி சர்வ தரிசனம் கண்டிப்பா க்ரௌட் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. கீழ் திருப்பதியில டெய்லியும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. மிட் நைட்ல இருந்தீங்க, ஒரு 12 1 மணிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா சேம் டே ஸ்லாட் கன்ஃபார்மா கிடைக்கும்.
அதுக்கு அடுத்து டிடிடி வெளியிட்டிருக்க முக்கியமான பிரஸ் ரிலீஸ்னு பார்க்கும்போது திருச்சானூர்ல வந்து வசந்தோற்சவம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து சில ஆர்ஜித சேவாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு இந்த வசந்தோற்சவம் வந்து நடக்குது. மே 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 24ஆம் தேதி வரைக்கும் இந்த வசந்தோற்சவ விழா வந்து நடக்குது. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மனின் வருடாந்திர வசந்தோற்சவம் வரும் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. மே 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. விழாவின் ஒரு பகுதியாக மே 23ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு ஸ்வர்ண ரதோற்சவம் நடக்குது. வசந்தோற்சவத்தின் 3 நாட்களில் மதியம் 2:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் வெள்ளி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாவாரி உற்சவர்களுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் கோயிலின் 4 மாட வீதிகள்ல அம்மன் வந்து உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் தலா 150 செலுத்தி வசந்தோற்சவத்துல பங்கேற்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் டிக்கெட்டாவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போயிட்டு கூட டிக்கெட் வாங்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வசந்தோற்சவத்தை முன்னிட்டு மே 23ஆம் தேதி கல்யாணோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா, திருப்பாவட சேவாவும், 24ஆம் தேதி வந்து லக்ஷ்மி பூஜை, ஆர்ஜித சேவாக்கள் டிடிடி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த டேட்ல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து வசந்தோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, மே 22ஆம் தேதி நாளைக்கு வந்து மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பாவின் 294வது பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த விழாவில் என்ன மாதிரி இதை கொண்டாட போறாங்க, என்னென்ன டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நாளைக்கு தர்ஷன் போறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலையும் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழா வந்து நடக்குது. இது மே 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுல நேரடியா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 516 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணி 2 பேர் வந்து அதில் அலோட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 516 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 2 பேர் வந்து இந்த வசந்தோற்சவ விழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆர்ஜித சேவாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த கோவில்னா ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் மே 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவ விழா நடக்குது ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில். ஸோ இதுதான் டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை வந்து திருமலையில இருக்கு. இந்த பௌர்ணமி கருட சேவை பார்க்கறதுக்கு ஸ்பெஷலா எந்த டிக்கெட்டும் புக் பண்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாட வீதிகள்ல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்களும் இன்னைக்கு தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.